டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வாரமா அப்படியே ஊரா சுத்திக்கிட்டு இருக்கே, வேடிக்கை பார்க்கிறாங்க தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை காவல்துறை கைது செய்யக்கூடும் என்று அஞ்சிய செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு செய்தார். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த இழந்து இந்த விசாரணைக்கு வந்தது. அங்க பயந்து போறதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. நீங்களும் என் கூட வந்துட்டீங்கன்னா பூத்திரி பயந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. பூத்திரி பயந்து போயிட்டாருன்னு சொல்லலாம்டா, செத்து போயிட்டாரு சொல்லக்கூடாது. சங்கா வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி தெரிவிக்கும் போது முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதுக்கும் சில ஆதாரங்கள் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ட பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் உள்ளது என்றும் நீதிமன்றம் கருதுவதால் எனவே இவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது உள்ளது என்று காவல்துறை தரப்பில் சொல்கிறார்கள். அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதால் இவருக்கு இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் இவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுகிற வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. விக்னேஷ், உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தான் நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. செந்தில் பாலாஜி இன்னும் ஆஜராகாத நிலையில அவர் மருத்துவ சிகிச்சை காரணமாக சென்றிருப்பதால அவர் காவல் நிலையத்துல இதுவரை ஆஜராகவில்லை என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மரட்டத நரசிம்மா, உன்ன மாதிரி அதிகாரிகள் எங்களை மாதிரி அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ண வந்தா தமிழ்நாட்டுல தற்காப்புக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம் தெரியுமா? தெரியல, நெஞ்சுவலி, ஹார்ட் அட்டாக். நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சோன்னே அந்த குள்ள உசாராயி சுகரு பிபி இங்க வந்து படுத்துட்டான். ஹாஸ்பிட்டல் படுக்கிறதே ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். பாருங்க, கிணத்துல ஒரு டெட் பாடி மாதிரியே படுத்துருக்கான் பாருங்க. இந்த வி வாண்ட் ஜனநாயகம் நாட் ஜனநாயகன் அப்படின்ற பிளக்கார்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தது இந்த கொத்தடிமைக தான், கொத்தூஸ் தான். கொத்தடிமை, we are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஸோ நத்திங் டு பி சர்ப்ரைஸ்ட் அபவுட். ஆனால் இந்த கம்பேரிசனை, அதாவது ஜனநாயகமா அப்படின்ற கம்பேரிசனை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தளபதி விஜய் அவர்களே சிஎம் ஆயிருக்கிறாங்க. நம்மளும் இந்த பொழுதுபோக்கோட சேர்த்து கொஞ்சம் சமூக பொறுப்போட இருக்கணும். ஜன்தன் மந்தல் நமக்கு அடி வாங்குறான்ல, அவனுக்காக குரலாவும் கொடுக்கணும். உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்ச அதே டைம்ல இந்த ஜனநாயகமா அப்படின்ற கம்பேரிசனை சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அண்ணா நம்பாமா, ஓ அது நீங்க தானா? வாங்க வாங்க வாங்க. இருங்க, இன்னொரு குரூப் ஆஃப் ஜிம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இந்த மாதிரி ஒரு கார்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இருங்களேன், தெரியுதா? ஜனம் இங்கே, நாயகன் எங்கே. யாரை ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா? கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அது கொடுக்குற அட்டென்ஷன் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க இந்த என்ன சொல்றது, ஆன்டி நீட்டை பேன் பண்ணுன்றதுக்காக வேண்டி இந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். ஓட்ட ஓடுது சார், ரத்தம் ஓடுது சார், கஷ்டப்படுறான் சார், உரிமை சார், அது சார், இது சார், அவங்கள ஏன் சார் அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க சார் அப்படின்றாரு. அவங்க அடி வாங்கிட்டு இருந்த போது, ஜூலை 23 அவங்க அடி வாங்கிட்டு இருந்த போது இவர் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஜலதோஷம். சும்மா நில்றா. ஆக்சுவலி இவர் படத்தை பார்த்து மட்டும் இல்லாம அந்த படத்தை பத்தி ரிவ்யூ வேற கொடுத்துருக்காரு. காட்டுறேன் பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது விஜய் சார் அவர்களுடைய நிறைவான படம் அப்படின்னா அவங்க என்ன பேசணுமோ தெளிவா பேசியிருக்காங்க. ஃபிளாஷ்பேக். இந்த பொழுதுபோக்கோட சேர்த்து கொஞ்சம் சமூக பொறுப்போட இருக்கணும். ஜன்தன் மந்தல் நமக்கு அடி வாங்குறான்ல, அவனுக்காக குரலாவும் கொடுக்கணும். உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.
எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது முதலாளித்துவர்களுடைய தூண்டுதல்னாலோ ஜாதி மத இன பேதம் இல்லாம எல்லாரும் எப்போதும் ஜனநாயகத்தின் பின்னாடி நிக்கணுங்கிறத ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. என்னடா ஏண்டா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வர்றேன் கூட என்கிட்ட வந்து என்னது? சனம் ஷெட்டி அவர்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் அவங்க பங்குக்கு அவங்களுடைய சப்போர்ட் வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு காட்டலான்ட்டு போயிருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தபோது நாங்க கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? We are proud Kuttus. Thank you. நீங்க இங்க மிடில் ஃபிங்கர் காட்டுறான் இல்லையா, இவன் யாருன்னு தெரியுதா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை காட்டி இவன் ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னல்ல, அவன் தான் இவன். எம்மாடி அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனா அப்புறம் சாத்து. ஆஸ் யூ கைஸ் saw, சனம் ஷெட்டி வந்துட்டு நேத்திக்கு நான் FDFS பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அவங்கள வந்துட்டு பூ பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் வந்துட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்பந்தமே ஒரு பொண்ணு வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்களேன், பாருங்களேன், பாருங்க இந்த பொண்ணு, பாருங்க இந்த பொண்ணு ஜெய் பீம் ஜெய் பீம். எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜனநாயகன் படம் வந்துட்டு ஆன்டை தலித் படமா? எனக்கு புரியல. எதுக்கு ஜெய் பீம் ஜெய் பீம் அந்த பொண்ணு கத்துச்சுப்போ? எதுக்கு கத்துறாங்க? என்ன கான்டெக்ட்ல கத்துறாங்க? என்ன சொல்லி கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுதா இல்ல வாய்க்கு வந்ததை கத்துறாங்களா? பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இந்த குரூப்பை பார்த்து தான் முத்துக்குமரன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சமத்துவம் இருக்கு, எல்லாரையும் சமமா பாக்குறாங்க, இங்க வந்து சமத்துவம் வந்துட்டு பொங்கி வழியுது அப்படின்ட்டு இருந்தாப்ல. இதுதான் வந்துட்டு சமத்துவமா? இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. இதே கூட்டத்துக்கு சனம் ஷெட்டிக்கு அப்புறமா வந்து நம்ம முத்துக்குமரன் திருப்பியும் போயிருக்காரு. ஓகேவா? அப்போ அவர் பேசும்போது வந்துட்டு இந்த கும்பல் வந்து பூ பண்ணிருக்கணும்ல, அவரையும் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிருக்கணும், மார்க் பண்ணிருக்கணும். அவர் பேசும்போது வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு புலி பண்ணிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணாங்கன்றத காட்டுறாங்க. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால மரணமடைஞ்ச மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இழப்பீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. சனம் ஷெட்டி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போன மாதிரி தான் இவரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்காரு. இதே குரூப் வந்து இவர் பேசும்போது கை தட்டுறாங்களா? எப்படி ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல, ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல. ஹர் பீயிங் a woman is the problem. ஒரு பொண்ணா நீ எப்படி FDFS போ அப்படின்றத அவங்க பிரச்சனையா? உங்களை பார்த்து மிடில் ஃபிங்கர் காட்டுறது, ஒரு பொம்பளை பார்த்து மிடில் ஃபிங்கர் காட்டுவாங்களா? இதான் வந்து அறிவாளத்தில் சொல்லி தராங்களா? இதான் நீங்க ப்ரீச் பண்ற பெரியாரின் பெண்ணியமா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து.